மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இல்லை என்று மக்களிடம் விதைக்கப்பட்டிருந்த கருத்தை மாற்ற வேண்டியது அதிமுகவின் கடமை என்று சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்காக தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் அளித்த பதிலை பார்க்கலாம். வெள்ள நிவாரணத்தை வெள்ளத்தை எதிர்கொள்றதுக்கு அரசு தயாரா இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 83 விழுக்காடு மக்கள் நம்முடைய தந்தி டிவி கருத்து கணிப்புல தமிழக அரசு வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராகவே இருந்திருக்கவில்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க முன் தயாரிப்புல தான் நாங்க கரெக்டா இருந்தோம் சொல்றீங்க. அது இருந்தா தவிர்த்துக்கலாங்கிறதா இவ்வளவு பெரிய பிரச்சனை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் மனத்தில் விதைத்து விட்டார்கள். இது நிஜம்தான். இதை கரெக்ட் பண்ண வேண்டிய பெரும் பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இருக்கு. இதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனா அது 89% அளவு இருக்குமா, இல்ல ஒரு 50 பேராவது, 150 பேராவது அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்களா அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னோட கருத்து இது அரசாங்கம் முன்முயற்சி எடுத்தது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அது டிசாஸ்டர் ரெக்கவரி பாலிசி போட்டதா இருந்தாலும் சரி, இல்ல டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு உண்டான அந்த டீமை உருவாக்கி வச்சதாலும் சரி. இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க, இப்ப அன்னைக்கு மீட்பு பணியில இருந்த அவர் பேர் என்ன, சைலேஷ் பாபு தலைமையில போன அந்த 250 பேர், சைலேந்திர பாபு தலைமையில போனவங்க இத்தனை பேரை காப்பாத்துறாங்க. இது எல்லா ஊடகங்களுமே இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் என்ன அரசு அதிகாரி தானே, அவர் என்ன வேறங்க அமெரிக்கால தான் வந்துட்டாரு. இது மாதிரி அந்த டயத்துல மீட்பு என்பது மிக சிறப்பாக நடந்தது. மற்ற எல்லாரும் அதுல பங்கு பெற்றார்கள். இப்ப தன்னார்வலர்கள் அவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனா அவ்வளவு பேர் நின்று செஞ்சாங்கன்றதுனால அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு, சோசியல் மீடியாலும் சரி, எல்லாத்திலும் சரி. அதனால அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு ஒன்றும் செயல்படல. கவர்மெண்ட்டும் அங்க நின்று பண்ணது. நேவி இருக்கு, ஆர்மி இருக்கு, ஏர்போர்ஸ் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. இவர்களும் பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. இளைஞர் சக்தி அந்த அளவுக்கு எழுந்து வந்தது, ஜாதி மத வித்தியாசம் இல்லாம. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால அரசாங்க பங்களிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது.